தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 19. அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். அன்பு செய்கின்ற கடவுள் நமது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். யோவான் புத்தகம் 15:9-10 படிக்கின்ற பொழுது என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். எப்படி கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பது? தொடர்ந்து வருகின்ற வசனங்களே சொல்லுகின்ற பொழுது, நான் கொடுக்கின்ற கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். கடவுள் கொடுத்த கட்டளை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, விடுதலை பயனூல் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த விரும்பிய கடவுள் மோசே வழியாக கட்டளைகளை கொடுக்கின்றார். கடவுளை அன்பு செய்ய, கடவுள் அருகிலே வாழ, தன்னோடு இருக்கிற மனிதர்களை அன்பு செய்து இறை மனித உறவில் நிலைத்திருக்க கட்டளைகளாக கொடுக்கின்றார். இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள். எல்லா நிலையிலும் கடவுளுடைய அன்பின் அரவணைப்பிலே வாழ்வார்கள். பகைவர்களை வென்றெடுப்பார்கள். எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். கடவுளுடைய அருகாமையிலே, கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். இணைச்சட்டம் 28 படிக்கின்ற பொழுது, இறைவன் கொடு இந்த சட்டங்களை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ நிற்கின்ற இடம், தொடுகின்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. உன்னுடைய உணவு தண்ணீரை கடவுள் ஆசீர்வதிப்பார். நோய் நொடிகள் எடுத்து போடுவார். பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள். இந்த இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளை இறைமகன் இயேசு 2ஆக சுருக்கி கொடுக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், அது புதியது அல்ல, உங்களுக்கு தெரிந்ததா என்று சொல்லி லேவியர் புத்தகத்திலும் இணைச்சட்டத்தில் இருக்கின்ற அந்த சட்டங்களை எடுத்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு வலிமையோடு அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரும் அன்பு செய் என்று சொல்லி 2 கட்டளைகளாக கொடுக்கின்றார். இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் போலியும் கானான் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்னால் அந்த நாட்டை காண்பித்த மோசே அவர்களுக்கு சொல்லுகின்றார், இதோ கடவுள் கொடுத்த இந்த நாட்டில் நீங்கள் வாழ வேண்டுமெனில், ஆசி பெற்ற மக்களாய் இருக்க வேண்டுமெனில், ஆண்டவருடைய அருகிலே இருக்கின்ற நீங்கள் கூப்பிடுகின்ற குரலுக்கெல்லாம் கடவுள் செவி கொடுக்கிற தெய்வமாய் நீங்கள் ஆசி பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமெனில் அவருடைய நியமங்களை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய சட்டங்களை கடைபிடிக்க மறவாதீர்கள் என்று சொல்லுகின்றார். கடந்த காலத்திலே நீங்கள் கடந்து வந்த பாதையிலே ஆண்டோட அற்புதமான கரங்களோடு இருந்ததை நீங்கள் மறந்து விடாமல் அவர் உங்களுக்கு கொடுக்கும் நியமங்களை முழுமையாக கடைபிடித்து அவருடைய இதயத்துக்கு அருகிலே அவருடைய நிழலிலே வாழ்கின்ற பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசி வழங்குவதாக இருக்கின்றது. அதைதான் இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, இறைவன் கொடுத்த சட்ட திட்டங்களை கடைபிடித்து அதன்படி வாழ்பவர்கள் விண்ணரசில் பெரியவர் என்று சொல்லி சொல்லுவதாக இருக்கின்றது. இறையரசிலே மதிப்பு மிக்கவர்களாக, இறையரசிலே மாண்புள்ளவர்களாக நாம் வாழவே அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படி என்றால் இன்று இந்த நாட்களிலே, இந்த தவக்காலத்திலே நான் ஆய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு கடவுளுடைய சட்டங்களை திட்டங்களை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அறிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் அதை நாம் கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம் மீது வழக்கு தொடுக்கின்ற பொழுது, வழக்கறிஞர் நம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, எனக்கு அந்த சட்டம் தெரியாது என்று சென்றால் அதில் இருக்க தண்டனை நம்மை விழாமல் போகாது. சட்டங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும் இறைவன் கொடுத்த சட்ட திட்டங்களை கடைபிடித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறிந்து வைத்திருக்கின்ற சட்ட திட்டங்களை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அருள் மிகுந்ததாக, கிருபையுள்ளதாக இருக்கும். பெரும்பாலான சமயங்களிலே நாம் திருச்சபையின் ஒழுங்குமுறைகளாக இருந்தாலும் சரி, 10 கட்டளைகளும் சரி, நாம் புதுநன்மை உறுதி பூசல் வகுப்பு படிக்கிற பொழுது படிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நாம் கண்டுகொள்வதே இல்லை. நம்ம பெரும்பான்மையானவருக்கு அந்த 10 கட்டளைகளும் திருச்சபையின் கட்டளைகளும் நமக்கு தெரியாத பொழுது, அல்லது தெரிந்தாலும் கூட அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னு புரிந்து கொள்வதில்லை. ஒரு சில நேரங்களிலே பரிசேயர்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடித்ததை போல நாமும் கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோம். எங்களை மூடிக்கொண்டு அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோம். அது தவறு. அர்த்தமுள்ள விதத்திலே அந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும்.
ஏனெனில் நாம் கடவுளுடைய சட்டங்களை கடைபிடிக்கின்ற பொழுது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்றோம். அவர் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? யோவான் புத்தகம் 15:10 சொல்லுவார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் கட்டளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 3:15 புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம் வாழ்வு உண்மையிலே பயனுள்ளதாக அமையும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நம் வாழ்வை ஆசீர்வதிக்கின்ற, நம் வாழ்வை வழிக்கு இட்டுச் செல்கின்ற கடவுளுடைய கட்டளைகளை கேட்க வேண்டும். இறை வார்த்தையினுடைய அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட கேட்ட இறை வார்த்தை நம் வாழ்விலே கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு இறைவன் விரும்புகின்ற ஆசி மிகுந்த வாழ்வாக இருக்கும். இறைவன் தேடி தருகின்ற அருளையும் கிருபையும் பெற்றுக்கொள்கின்ற வாழ்வாக இருக்கும். இத்தகைய அருளை இறைவன் நமக்கு தர, நம்முடைய பலவீனங்களை கண்டுகொள்ள, அதை கண்டு அதன் வெளிவதற்கான பலனை பெற்றுக்கொள்ள தூய ஆவியின் அருள்கொடையை இறைவன் நம் மீது நிறைவாய் பொழிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான்